மல்லிப்பூ எல்லாருக்கும் நார்மலாக கட்ட தெரியும். நான் உங்களுக்கு வேறு மெத்தடில் சொல்லித்தரேன் வாங்க. இது மாலை மாதிரி உருட்டி கட்டுற மாதிரி இருக்கும். 10ஆம் நம்பர் நூல் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நூல் சுற்றுறதுக்காக இவ்வளோ நூல் எடுத்திருக்கேன். மத்தியில் பாருங்கள் பூ வந்து 2 பூவை நம்ம நார்மலாக பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அப்படியே பூவை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த பூவை வந்து மேலே உள்ள பூவுக்கும் கீழே உள்ள பூவுக்கும் கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நூலை வந்து மேலோடி கொண்டு போய் பாருங்கள். மேலோடி கொண்டு போய் மேலே உள்ள பூவுக்கும் கீழே உள்ள பூவுக்கும் காம்புக்கு நடுவுலோடி அந்த நூலை கொண்டு வரணும். கொண்டு வரீங்களா? இப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு அப்படி வளைஞ்சி வரும் பாருங்கள். அப்படி கிராஸ் பண்ணி வைக்கும்போது அப்படி சுற்றிக்கிட்டே வருதா பாருங்கள். மேலேருந்து நூலை கொண்டு போய் பூ காம்புக்கு கீழோடி கொண்டு வரணும். கொண்டு வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா அந்த நூல் சுற்றி கொண்டு வர்றதுல தான் நம்ம க்ரிப் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பூ வந்து தொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தண்ணி தெளிச்சிக்கோங்க. நல்லா தண்ணி தெளிச்சிங்கன்னா பூ வந்து வெடிக்காது, நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சுற்றுக்கு வந்து 7 பூ வரும். 7 பூ அது வரும்போது கொஞ்சம் நல்ல உருண்டையாகவே தெரியும். 7 பூ நம்ம சுற்றுறதை பொறுத்து தான். நெருக்கமாக வச்சு சுற்றும் போது 7 பூக்கிட்ட வரும் பாருங்கள். இப்படி கொஞ்சம் நம்ம சுற்றிக்கிட்டே ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக தொடுக்கிறத விட நார்மலாக தொடுக்கும்போது கூட பூ அறுந்து போகும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணி விட்டு போயிடும். நம்ம கெட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கி பார்க்கும்போது பார்த்தா இடையில வந்து ஒரு கண்ணி விட்டு போயிருக்கும். இதில் வந்து அந்த ப்ராப்ளமே கிடையாது. அழகாக பூ தொடுக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக தொடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சுற்றுறது தான் நம்மளுக்கு இதில் முக்கியம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக க்ரிப் கிடைக்கணும். அந்த க்ரிப்பு அந்த 100 பூ கட்டி முடிக்கும்போது அந்த பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் வலிக்கும். அதுதான் க்ரிப்பில் இருக்கும் பாருங்கள். அதை பூவுக்கு வச்சு அதை கிராஸில் வச்சு பூவுக்கு மேலோடி கொண்டு போய் கீழே உள்ள பூக்கும் மேலே உள்ள பூக்கும் நடுவுலோடி கீழே காம்புக்குள்ளோடி கொண்டு வரணும். அவ்வளோதான், சிம்பிள். இதை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை கட்டி நீங்கள் தலையில் வைக்கும்போது விரியும் போது நல்லாவே அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது கூட தொடுத்துக்கிட்டுறதுக்காக இது கலர் ரோஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 12 ரூபா. இதுவும் அதே மெத்தட் தான். இதுவும் மல்லிப்பூ சைஸ்லேயே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதே மெத்தட் தான். இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பூனாலும் தொடுக்கலாம். ஆனால் இந்த பூ வந்து கட் பண்ணி வைக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு தொடுத்துக்கோங்க. தொடுத்துட்டு கடைசியில் வந்து நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி தான். நார்மலாக 2 முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா அவராத அளவுக்கு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஹேர் பின்னோ ஊக்கோ வச்சு நீங்கள் நார்மலாக குத்திட்டிங்க அப்படின்னா பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூ தொய்யாது. பூ இடையிலேருந்து கண்ணி விழாது. கண்ணி விழக்கூடாது அப்படின்னா நீங்கள் சுற்றும் போதே அந்த க்ரிப் வந்து கரெக்டாக இருக்கணும். லூஸாக சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக விழும். எனக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த மாதிரி வீடியோ போடணுன்னு ஆசை தான். ஆனால் என் வீட்டில் ஆடு, கோழி, என் பிள்ளைங்களையும் பார்க்குறப்ப என் வீடு எப்போவுமே ஒன்று கோழி சத்தமாக இருக்கும், இல்லை அப்படின்னா என் பிள்ளைங்க சேட்டை பண்ணுற சத்தம், இல்லாட்டி அவங்க டிவி பார்க்குற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்னால் நிம்மதியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்து சாங் ஆட் பண்ணி போட்டுருவேன். நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு டீட்டெயில்டாக உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எங்களுக்கு சாங்லாம் போடாமல் அழகாக சொல்லிக் கொடுங்க, நாங்களும் கற்றுக்கணும், ஸ்லோவாக எங்களுக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு இன்றைக்கி ஃபீவர் கோல்டு நிறையா இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்காக இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உட்காந்து உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு. இப்படி கட்டும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி கட்டுறீங்க? எங்கள் தெருவுலேயுமே நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி கட்டி தரீங்களா அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக எனக்கு நிறையா ஆர்டர் வரும். நான் உட்காந்துருந்து தொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு 10 ரூபா வருமானம் இருந்தாலும் நான் உட்காந்துருந்து தொடுத்து கொடுக்குறேன். இது 100 பூ நான் இந்த மாதிரி கட்டுறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். இது வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறது இந்த அமௌண்ட்டு ஓகேவா, இல்லை இது ஜாஸ்தின்னு சொல்கிறீங்களா, இல்லை இது கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இது உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 100 பூ தொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆள் வைக்கிறதுக்கு தாராளமான பூ இது. பாருங்கள், அவ்வளோ அழகாக வருது. மொட்டு வெடிக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அதை சுற்றி கற்றுக்கிட்டிங்கனாலே, அதாவது லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் தான் உங்களுக்கு பேலன்ஸ். அழகாக சுற்றி கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், நூல் முடிய போகும்போது கவலைப்பட தேவையில்ல. அந்த நூலே நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நூல் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து மற்றபடி நம்ம அந்த நூல் தேவைங்கிற அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கட்டும்போது நூல் தைத்துற மாதிரி இது தைத்தாது. அதனால் கண்டினியூ பண்ணுங்கள்.
பூ கட்டிட்டு எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் உங்கள் குரூப்பில் ரொம்ப மல்லிகை பூனா ரொம்ப அதிக அன்போடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட அடுத்தது எப்படி ட்ரை பண்ணலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.